காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இந்த நாளின் ஒட்டுமொத்த செய்திகளின் ஒரு மணி நேர அணிவகுப்பு ஒரு மணியில் இந்த நாள் வழங்குவதற்காக அருள் வளன் அரசு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எம்எல்ஏக்களுக்கான ஊதியம் 1,05,000 உயர்த்தி வழங்கப்படும். முதலமைச்சர் அதிரடி அறிவிப்பு. கட்டணங்களை குறைக்க கோரி கதிரமங்கலம் போராட்டம் தற்காலிக வாபஸ். கைதானவர்களின் ஜாமீன் ஏற்கப்பட்டதால் முடிவு. நடிகர் கமலஹாசன் முதல்வராக வேண்டும் என்பது வெறும் பகல் கனவு. பாஜக தேசிய தலைவர் எச் ராஜா விமர்சனம். ஏறு கலப்பையில் மனிதர்களை பூட்டி டெல்லியில் தமிழக விவசாயிகள் நூதன போராட்டம். விவசாயிகளை நேரில் சந்தித்தார் மாநிலங்களவை காங்கிரஸ் உறுப்பினர் மணிசங்கர் ஐயர். தமிழகத்தில் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மாநிலங்களவையில் கனிமொழி வலியுறுத்தல். நாளை நடைபெறுகிறது குடியரசுத் தலைவர் வாக்கு எண்ணிக்கை. அடுத்த குடியரசுத் தலைவர் யார் என நாளை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகள் டெல்லியில் நாளை எண்ணப்படுகின்றன. குடியரசுத் தலைவர் தேர்தல் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. பாஜக கூட்டணி சார்பில் ராம்நாத் கோவிந்தும் எதிர்க்கட்சிகள் சார்பில் மீரா குமாரும் போட்டியிட்டனர். டெல்லியில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள், எம்பிக்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். மாநிலங்களை பொறுத்தவரை தலைமைச் செயலகங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கேரள மாநிலத்தைச் சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்எல்ஏ அப்துல்லா ஆகியோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். 99% வாக்குகள் பதிவான நிலையில் நாளை வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இதற்காக டெல்லியில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 11 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் மாலை 5 மணிக்கு முடிவுகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தரமாக விலக்கு அளிக்க வேண்டும் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, தமிழக மாணவர்களுக்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தரமாக விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே அனைத்து கட்சிகளின் ஒருமித்த கோரிக்கையாக இருப்பதாக வலியுறுத்தியுள்ளார். Actually, the Tamil Nadu Assembly has passed a unanimous law and they've sent it to the central government, and the president has not given any assent to it. So the problem is, it was said that the Tamil Nadu government wanted 1 year exemption from this exam. That is not true. The Tamil Nadu government and all the political parties in Tamil Nadu want a permanent exemption from this NEET. We do not want NEET examinations for our students. முன்னதாக பேசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா, முந்தைய திமுக ஆட்சியின் போது தமிழ் செம்மொழி ஆய்வு படிப்பினை சென்னையில் கொண்டு வந்ததாகவும் தெரிவித்தார். இதையடுத்து திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதும் அதில் சேர்க்கப்படும் என மத்திய அரசு அறிவித்ததாகவும், ஆனால் இதுவரை ஆய்வு படிப்பு தொடங்கப்படவில்லை என்றும் தெரிவித்த ராஜா, தமிழ் செம்மொழி ஆய்வு படிப்பை விரைந்து தொடங்க வேண்டும் என தாம் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து ராஜாவின் கோரிக்கைக்கு மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திருச்சி சிவா, கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் மனிதர்களை ஏரில் பூட்டி ஏர் ஓட்டும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாகுனி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தமிழக விவசாயிகள் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று நடைபெற்ற போராட்டத்தின் போது மனிதர்களை ஏரில் பூட்டி ஏர் ஓட்டும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மத்திய அரசு காக்க வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகளை மாநிலங்களவை காங்கிரஸ் உறுப்பினர் மணிசங்கர் ஐயர் நேரில் சந்தித்து பேசினார்.
கதிரமங்கல கிராம மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தினை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். கதிரமங்கலத்தில் ONGC குழாயில் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அங்கு போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக 10 பேரை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்திருந்தனர். கைதான 10 பேரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தஞ்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு ஏற்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கதிரமங்கல மக்கள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக திரும்ப பெற்றுக் கொண்டனர். போராட்டத்தை கைவிட்டால் ஜாமீன் மனு நிராகரிக்கப்படும் என கருதி அப்பகுதி மக்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் விளைநிலங்களை குறைத்து திராவிட கட்சிகள் விவசாயத்தை அழித்து வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் வேளாண்மை மற்றும் வேளாண் விளைநிலங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் தமிழகத்தில் இன்னும் 10 ஆண்டுகளில் விவசாயம் அழிந்துவிடும் என்பதை உணர்த்தியுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். காமராஜர் காலத்திற்கு பிறகு கடந்த 50 ஆண்டுகளில் சொல்லிக் கொள்ளும்படியாக எந்த ஒரு பாசன திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், அதன் விளைவு தமிழகத்தின் பாசன பரப்பு கணிசமாக குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2008ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தாமிரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு இணைப்பு திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் ஆகியவை நிறைவேற்றப்படாமல் இருப்பதிலிருந்தே விவசாயத்தின் வளர்ச்சியில் திராவிட ஆட்சியாளர்களுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது தமிழகத்தில் நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து தமிழக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும், இதன் விளைவாக வெகு விரைவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது உறுதி என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 55,000 1,05,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்துள்ளார். கடந்த 24 நாட்களாக நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைந்தது. தமிழக சட்டப்பேரவையின் இன்றைய கூட்டத்தில் பொதுத்துறை மற்றும் பேரவை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் பழனிசாமி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று அடிப்படை ஊதியம் 8,000 30,000 உயர்த்தப்படுவதாக கூறினார். அத்துடன் தொகுதி மேம்பாட்டு நிதியும் 2 கோடியிலிருந்து 2,50,00,000 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் 12,000 20,000 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு வெளியிட்டார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் மாத ஊதியம் 55,000 1,05,000 உயர்த்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குட்கா உள்ளிட்ட பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாக ஊடகங்களில் செய்திகள் தொடர்ந்து வெளிவருவதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேச முற்படும் போது தாங்கள் தடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் போதைப் பொருளாக இருக்கக்கூடிய பான் மசாலா, குட்கா போன்ற பொருட்கள் எல்லாம், பவுடர்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதற்கு லஞ்சம் வாங்கி கொண்டு துணை நிற்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், 2 போலீஸ் கமிஷனர்கள், 2 உயர் போலீஸ் அதிகாரிகள், அவர்களுக்கெல்லாம் மாமூல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தொலைக்காட்சிகளில் செய்திகள் வந்து, ஊடகங்களில் அந்த செய்திகள் பரவலாக வந்து, அதை நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்பி, ஆனால் அப்பொழுது எங்களால் அதை முழுமையாக பேச முடியாத நிலைக்கு நாங்கள் ஆளானோம். இதனிடையே சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர், தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களான கஞ்சா, ஜர்தா, பான் மசாலா போன்ற பொருட்களை தயாரிப்பவர்கள், பதுக்கி வைத்து விநியோகம் செய்பவர்கள் மற்றும் கடைகளில் விற்பனை செய்பவர்களை தமிழக காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், இது தொடர்பாக கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் மொத்தம் 19,096 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 17,962 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர்களிடமிருந்து 94,39,742 ரூபாய் மதிப்புள்ள 1,14,953 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிட்டார்.
நாட்டில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றதை தான் சட்டப்பேரவையில் சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியதாக சட்டமன்ற திமுக உறுப்பினர் அன்பழகன் தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சபாநாயகர் பதட்டத்தில் உரிமை குழு பற்றி பேசியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இன்றுடன் சட்டப்பேரவை மழைக்கால கூட்டத்தொடர் முடிவடைந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் சிறைச்சாலைக்குள் லஞ்சம் கொடுத்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மைத்ரேயன், ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு குடிமகனும் கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை உண்டு என்றும் அதன் அடிப்படையில் தான் நடிகர் கமலஹாசன் தன் கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறினார். தண்டனைக்குள்ளான ஒருவர் சிறையில் இருக்கும் பொழுது, அதுவும் அந்த தண்டனை ஊழல் புரிந்ததற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை, அப்படி அந்த சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சிறையிலே சலுகைகள் பெற வேண்டுவதற்காக மேலும் லஞ்சம் கொடுக்க முயற்சிக்கிறார் என்பது ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு. கர்நாடக அரசு விசாரணை அறிவித்திருக்கிறது. ஆனால் அந்த விசாரணை எப்படி போகும் என்பதை அவர்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். ஏன்னா இந்த பிரச்சனையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அந்த கர்நாடக மாநில சிறைத்துறை டிஐஜி ரூபா அவர்களையே இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை எப்படி போகும்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதனால தான் அதை தாண்டிய விசாரணை வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம். சிபிஐ விசாரணை இதில் நிச்சயமாக வேண்டும். சசிகலாவுக்கு சிறையில் எந்தவித சலுகையும் வழங்கப்படவில்லை என டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகர் கமல் சிறந்த நடிகர் என்றும் அவர் பிரபலமான மனிதர் என்றும் கூறினார். மேலும் அவர் அனைத்து துறையில் ஊழல் பெருகிவிட்டது என்று கூறியதற்கு அமைச்சர்கள் ஒருமையில் பதில் கூறாமல் அவர்களின் கடமை மற்றும் கண்ணியம் காத்து பதில் கூறி இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். முறையாக விசாரணை நடத்திட்டோம். ஏன்னா எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பணம் இல்லை, பயம் இல்லை. அங்கே எந்த ஒரு முறைகேடும் நடக்கலை. எந்த ஒரு வசதியும் யாருக்கும் ஏற்படுத்தி தரப்படவில்லை. ஜெயில் மேனுவல் படி, அங்கே சட்டத்திட்டப்படி தான் எல்லா அனுமதிகளும் நடைபெற்று வருகிறது என்பது தெரியும். நேற்று கூட உங்கள் தொலைக்காட்சிகளில் எல்லாம் சில படங்களை ஒளிபரப்பினீர்கள். பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தண்டனை என்பது சாதாரண தண்டனை. அதற்கு கர்நாடகா ஜெயில் மேனுவல் படி அவர்கள் சாதாரணமான உடையில் இருக்கலாம் என்பதை அவர்கள் உணர்ந்துதான் அவர்களை சாதாரண உடையிலே அங்கே அனுமதிக்கிறார்கள். நடிகர் கமலஹாசன் அதிமுகவுக்கு எதிரான நிலையில் இருப்பதாகவும் அவர் திமுகவுக்கு ஆதரவு அளித்தால் அது தற்கொலைக்கு சமம் என நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக என்பது மூத்த கட்சிகளால் நிறைந்த கூடாரம் இல்லை எனவும் அது இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை எனவும் கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மழைக்காளான் அல்ல, இது ஆயிரங்காலத்து பயிர். இது தரகு கடையல்ல, இது தமிழர்கள் கோட்டம். இது வர்த்தக பண்ணை அல்ல, இது வித்தக பாசறை. இது முத்தக்காட்சிகளால் நிரம்பிய கூடாரமல்ல, இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மழைக்காளான் என்று சொன்னதை கமல் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் கமலஹாசனின் சமீபத்திய ட்விட்டர் பதிவுகள் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் எச் ராஜா, கமல் முதலமைச்சராவது பகல் கனவு காண்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசியலில் ஊழல் நிறைந்துள்ளது என நடிகர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்ததற்கு தமிழக அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனை அடுத்து நடிகர் கமல்ஹாசனுக்கு ஆதரவாகவும் பல்வேறு தரப்பிலிருந்து கருத்துக்கள் வெளியாகின. இந்நிலையில் தனக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கமல்ஹாசன் அவரது ட்விட்டர் பதிவில், அமையாது அலைபவருக்கும் அமைந்த என் தோழருக்கும் விரைவில் ஒரு விழி கேட்கும் என்று பதிவிட்டதோடு கவிதை ஒன்றையும் பதிவிட்டுள்ளார். அதில் தோற்றிருந்தால் போராளி, முடிவெடுத்தால் யாம் முதல்வர் என குறிப்பிட்டுள்ளார். இதனால் அரசியல் களத்தில் கமல் கால் பதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசன் முதல்வராக வேண்டும் என்பது வெறும் பகல் கனவு என பாஜக தேசிய செயலர் ஹெச் ராஜா விமர்சனம் செய்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விஸ்வரூபம் படம் வெளியான போது ஏற்பட்ட பிரச்சனையால் நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக கூறியவர் கமல்ஹாசன் என்றும், இவ்வாறு தைரியமில்லாத முதுகெலும்பற்ற கோழையை மக்கள் ஒருபோதும் முதல்வராக ஏற்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். முதல்வர் பதவியிலே உட்கார்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அச்சமில்லாமல் முதுகெலும்போடு செயல்படக்கூடியவராக இருக்கணும்.
இந்த விஸ்வரூபம் படம் அதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அழுது அரற்றி புலம்பி நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன் என்று சொன்ன முதுகலும் இல்லாத கோழை அவர் நாளைக்கு முதலமைச்சரான தமிழ்நாடுடைய கதி என்னவாகும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் அவர் ட்வீட்டில் முடிவெடுத்தால் முதல்வருங்கிறார். அது முடிவு எடுத்தாலும் இவரால் ஒரு காலம் முதல்வராக வர முடியாத காரணம் முதுகலும் பெற்ற கோழையை மக்கள் ஏற்க மாட்டார்கள். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் இதுவரை எந்தவித சமுதாய நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமல் நடிகர் கமல் திடீரென அரசியல் குறித்து கருத்து தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இது கமல் மேல தாக்குதல் இல்லப்பா, தளத்தில் இருந்து அரசியல் செய்யுங்கள், இணையதளத்தில் இருந்து அரசியல் செய்யாதீர்கள் என்பது எனது கருத்து. என்னை பொறுத்த மட்டில் இயல்பாகவே ஒரு சமுதாய கருத்துக்களை சொல்வதாக இருந்தால் இத்தனை ஆண்டுகள் பொதுத்துறையில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பழக்கத்தை உடையவர்களாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். கமலஹாசன் அதிமுகவுக்கு எதிரான நிலையில் இருப்பதாகவும் அவர் திமுகவுக்கு ஆதரவளித்தால் அது தற்கொலைக்கு சமம் என நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மழைக்காளான் அல்ல, இது ஆயிரங்காலத்து பயிர். இது தரகு கடையல்ல, இது தமிழர்கள் கோட்டம். இது வர்த்தக பண்ணை அல்ல, இது வித்தக பாசறை. இது முத்தக்காட்சிகளால் நிரம்பிய கூடாரமல்ல, இரத்த சாட்சிகளால் வியாபிக்கப்பட்ட மாளிகை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மழைக்காளான் என்று சொன்னதை கமல் அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கமல் அரசியலுக்கு வருவது குறித்து பல்வேறு வகையான கருத்துக்கள் நிலவும் சூழல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தி திணிப்புக்கு எதிராக குரல் கொடுத்த அன்றே தாம் அரசியலுக்கு வந்துவிட்டதாக நடிகர் கமலஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள நடிகர் கமலஹாசன், தம்பி ஜெயக்குமாருக்கும் ராஜாவுக்கும் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போதே அரசியலுக்கு வந்துவிட்டேன் என்பது தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழக அமைச்சர்கள் குறித்து ஊழல் புகார்களை தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு பொதுமக்கள் அனைவரும் அனுப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தன் மீது வரி ஏய்ப்பு நடவடிக்கை எடுப்பேன் என மிரட்டுவது கோபத்தையும் சிரிப்பையும் வரவழைக்கிறது என்றும் கூறியுள்ளார். வழக்கு பதிவு செய்தால் அதை சந்திக்கும் தைரியமுடையவர் கமலஹாசன் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்திய சினிமாவிற்கே முன்னுதாரணமாக இருப்பவர் கமலஹாசன் எனவும் அவரை ஒருமையில் பேசியதை அமைச்சர் தவிர்த்து இருக்கலாம் எனவும் கூறியுள்ளார். நான் திரும்ப சொல்கிறேன், இஸ் ரெப்யூட்டட் பர்சனாலிட்டி, ஃபிலிம் பர்சனாலிட்டி, ஒரு ஐகான், ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரு நபர் தமிழ் சினிமான்ட்டு இல்லை, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ கருத்துக்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய விஷயங்களாக இருக்கும், சில விஷயங்கள் வந்து நார்மலான விஷயங்களாக இருக்கும். பட் அது வந்து அவரோட தனிப்பட்ட கருத்துக்கள். ஸோ அவர் சொல்லும் போது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது எல்லாருக்கிட்டையும், எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. ஸோ அது தவிர்த்து இருக்கலாம். அது ஏன்னா ஒரு கமல் சார் பற்றி சொல்லும்போது டெஃபினட்டாக வந்து சில வார்த்தைகள் அது எப்படி சொல்கிறது, ஹர்ட்டிங்காக இருக்கும். அது தவிர்த்து இருக்கலாம், டெஃபினட்டாக தவிர்த்து இருக்கலாம். மத்திய அரசு விதித்துள்ள ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகர் டி ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கழகத்தின் சார்பில் ஜிஎஸ்டிக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய டி ராஜேந்தர், கதிரமங்கலத்தில் ONGC நிறுவனம் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தையும் நெடுவாசலில் மீத்தேன் எடுக்கும் திட்டத்தையும் கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஏற்கனவே செழித்து வளருது இங்க சீன பட்டாசு, இதிலே சிரமத்திலே கண்ணீர் வெடிக்குது எங்க சிவகாசி பட்டாசு. பட்டாசு தொழிலைத்தான் முடக்கலாமா, பயங்கர வரி போட்டுத்தான் தாக்கலாமா? பெரும் முதலீட்டு பிசாவுக்கு வரி 5%, குடிசை தொழில் கடலை மிட்டாய்க்கு கிட்டத்தட்ட 18%. ஏழைகளை பார்க்கலாமா பதம், வரி போட்டு செய்யலாமா வதம்? உலகத்தை சுற்றி வரும் மோடி ஐயா வேண்டுமானால் சாப்பிடலாம் பிசா, ஆனால் கடலை மிட்டாய் சாப்பிடும் ஏழைகளின் நிலைமையோ கசமுசா. உலகிலேயே அதிகமான ஜிஎஸ்டி வரி இந்தியாவுக்குத்தான் முதலிடம். இது பிரதமர் மோடி ஐயாவை சேர்த்து விட்டது புகழிடம். இந்தியாவிலே 28% ஜிஎஸ்டி வரியா? அதுதான் இந்த நாட்டின் முகவரியா? சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். இணைந்திருங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.
செய்தியின் ஆழத்தை செயற்கையின்றி அளக்கும் உண்மையின் திறவுகோல். எட்டாத திசையை எட்டி பிடிக்கும் முயற்சி உங்கள் 8 திசை நிகழ்ச்சி. சத்தங்கள் சந்தடிகளுக்கு இடமில்லை. கூச்சல்கள் குழப்பங்களுக்கு இடமில்லை. இந்நிலையில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து புதிய திறப்புகளுக்கு வித்திடும் மாற்றத்தை நோக்கி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான கிணறுகளை ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தேனி லட்சுமிபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான தோட்டம் உள்ளன. அங்குள்ள கிணறுகளுக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பானது விதிகளை மீறி இருப்பதாக கூறி அதே ஊரைச் சேர்ந்த ரங்கசாமி என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மின் இணைப்பு எவ்வாறு வழங்கப்பட்டது என நேரில் ஆய்வு செய்து விளக்கம் அளிக்குமாறு தேனி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டது. மேலும் ஆய்வின் முடிவுகளை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் வலியுறுத்தியுள்ளது. அரசு சட்டக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு கல்வியாண்டு முதல் சட்டம் தமிழில் பயிற்றுவிக்கப்படும் என சட்டக்கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக தமிழில் சட்டப்படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த கல்வியாண்டு முதல் திருநெல்வேலி, கோயமுத்தூர், திருச்சி ஆகிய இடங்களில் இருக்கும் அரசு சட்டக் கல்லூரிகளில் மட்டும் 3 ஆண்டு மற்றும் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகள் தமிழில் வழியில் தொடங்க இருக்கின்றன. மேலும் செங்கல்பட்டு அரசு சட்டக் கல்லூரியில் 5 ஆண்டுக்கான சட்டப்படிப்பில் தமிழ் வழியில் சட்டம் கற்க இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டக்கல்வி இயக்கத்தின் இந்த அறிவிப்பு பல கிராமப்புற மாணவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரியில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றி அமைத்து 150 நாட்களாக உயர்த்தியுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவையில் அறிவித்தபடி வறட்சி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாய தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் இருக்கின்ற நிலையை கருத்திலே கொண்டு ஏற்கனவே 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அதை மாற்றி எங்களுடைய அரசு அதை 150 நாட்களாக உயர்த்தி அதன் மூலமாக விவசாய தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெறுகின்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு உள்ளிட்ட மர்ம காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி மாநில தலைவர் யுவராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சசிகலா சிறையில் இருப்பது தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகிறது எனவும் சசிகலா சிறையில் சலுகைகள் அளிக்கப்பட்டது தொடர்பாக வெளியாகியுள்ள வீடியோ குறித்து கர்நாடக அரசும் மத்திய அரசும் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் கூறினார். இந்த ஆண்டு தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கானோர் டெங்கு காய்ச்சல் மற்றும் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல் 300க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மரணமடைந்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த அவல நிலை தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. ஆனால் தமிழக அரசை பொறுத்த வரையிலே இதை மூடி மறைக்கின்றார்கள். காரணம், தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்திலே தலைதூங்கி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் மர்ம காய்ச்சலுக்கு 9ஆம் வகுப்பு படிக்கும் வினோத் என்ற மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.
பொன்னேரி சிவன் கோவில் குளக்கரையில் வசித்து வரும் சுரேஷ் என்பவரின் மகன் வினோத்திற்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல் இருந்து வந்தது. திடீரென்று காய்ச்சல் அதிகமானதால் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட வினோத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பொன்னேரி பேரூராட்சியில் சிவன் கோயிலாண்ட இன்னைக்கு இப்போ ஒரு வினோத் என்ற மாணவன் இறந்துருக்கான். மர்ம காய்ச்சலால் இறந்துருக்கான். அந்த குளத்தை சுற்றி சாக்கடை கழிவு நீர்லாம் அந்த குளத்தில் விடுறாங்க. மேலும் பொன்னேரி பேரூராட்சியில் சுகாதாரக்கேடு என்பது நிறைய இருக்குது. அங்கங்கே குப்பை குளங்களை கொட்டி துர்நாற்றம் வீசுது. இந்த பேரூராட்சி நிர்வாகம் அதை கண்டுகொள்றதே இல்லை. இந்த மேலும் பார்த்தீங்கன்னாக்கா மர்ம காய்ச்சல் அங்கங்கே இருக்குது. இன்றைக்கி ஒரு மாணவன் இறந்துருக்கான். இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். பொன்னேரி பகுதியில் நிலவும் சுகாதார சீர்கேட்டினால் பலர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மறையூரில் 70 குடும்பங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிக்கு ஊராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட குடிநீர் கடந்த 3 ஆண்டுகளாக சுகாதாரமற்றதாகவும் பழுப்பு நிறத்திலும் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த தண்ணீரும் கடந்த 1 மாதமாக வழங்கப்படவில்லை என அப்பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மறையூர் ஊராட்சியில் நாங்கள் எல்லாம் குடியிருக்கோம். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு தண்ணி வர மாட்டேங்குது. ரொம்ப அன்றாட கிளம்புறதுக்கே, பசங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு, வேலைக்கு அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. 3 நாள் 4 நாள் தண்ணி வராமல் ஊரா பக்கத்து ஊர் அடுத்த ஊர் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஓராண்டுக்கு பின்னர் 71 அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணை நீர்மட்டம் 30 அடியை எட்டியுள்ளது. அதனால் தேனி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணை அமைந்துள்ளது. 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் கடந்த 2016ஆம் ஆண்டு தொடக்கம் முதலே தொடர்ந்து கவலைக்கிடமாக காணப்படுகிறது. கடந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஏமாற்றிய நிலையில் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை கடந்த ஜூன் மாதம் தொடங்கியது. பெரிதும் எதிர்பார்த்த தென்மேற்கு பருவமழை தேனி மாவட்டத்தில் இதுவரை பெய்யவில்லை. ஆனால் கடந்த மாத இறுதியில் முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையினால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகமானது. இதையடுத்து முல்லை பெரியாறு அணையில் இருந்து வைகை அணைக்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இந்த நீர்வரத்து காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது. இந்த மாத தொடக்கத்தில் 23 அடியாக இருந்த வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 30 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் தேனி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு பின்னர் வைகை அணையின் நீர்மட்டம் 30 அடியாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காவேரி பிரேம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து சிவா, கார்த்திக் மற்றும் திவ்யலட்சுமி. நாகர்கோவிலில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் பெண்கள் அமைப்பு சார்பாக நிதியமைச்சருக்கு தபால் மூலம் நாப்கின் அனுப்பும் நூதன போராட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெண்கள் அமைப்பு சார்பாக நூதன போராட்டம் நடைபெற்றது. பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின்களுக்கு மத்திய அரசு புதிய வரியான ஜிஎஸ்டி மூலம் 12% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பை திரும்ப பெற கோரி மத்திய நிதி அமைச்சருக்கு தபால் மூலம் நாப்கின் அனுப்பும் நூதன போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு இந்த புதிய வரி விதிப்பினால் பெண்கள் முதல் வியாபாரிகள் வரை அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தெரிவித்தனர். மத்திய பிஜேபி அரசானது ஜிஎஸ்டி வரியை உயர்த்தி நாட்டில் பெரிய அநியாயத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதன் விளைவாக பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கினுக்கு 12% வரி உயர்த்தவில்லை. அது 28 ரூபாயாக வாங்கி கொண்டிருந்தது இப்போது 40 ரூபாயாக வரி உயர்த்தப்பட்டு உள்ளது. இதனால ஏராளமான பெண்களுக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டு உள்ளது. மத்திய அரசு ஒரே வரி என்ற வகையில் அனைத்து பொருட்களுக்கும் 5 முதல் 28% வரை வரி விதித்துள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் சாலை விபத்துகள் அதிகரித்திருப்பதற்கு பொதுமக்கள் விதிமுறைகளை பின்பற்றாததே முக்கிய காரணம் என தன்னார்வ அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரின் குடிநீர் ஆதாரங்களான புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி மற்றும் சோழவரம் ஏரிகளில் தண்ணீர் முற்றிலும் குறைந்து போனதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்ததன் விளைவாக தமிழகத்தில் கடும் வறட்சி நிலவி வருகிறது.
குறிப்பாக தலைநகர் சென்னையில் பெரும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஒவ்வொரு நாளும் தண்ணீர் குடங்களுடன் மக்கள் திண்டாடி வருகின்றனர் குடிநீருக்காக. முன்னெல்லாம் தினைக்கும் வரும் லாரி தண்ணி. இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணிக்கு. போர் வாட்டர்லேயும் சுத்தமாக தண்ணி வரல, எங்கேயுமே வரல. நாங்கள் ரொம்ப தண்ணிக்கு ரொம்ப திண்டாடுறோம். தண்ணியே சரியாக வரதில்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வருது. அது இல்லாமல் இப்போ வந்து தண்ணிக்காக நாங்கள் 40 ரூபா கொடுத்து கேன் வாட்டர் வாங்குகிறோம். கேன் வாட்டருடைய ரேட்டும் இப்போ ஏறி போச்சு. அதனால் தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்க. குடங்க அங்கங்கே தூக்கின்னு போயின்னு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாகுது தண்ணிக்காக. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது. 5 குடம் தான் விடுறாங்க. 5 குடம் தான். அதிலே குளிக்கிறது, சாப்பாடு செய்கிறது எல்லாத்துக்குமே அதே வச்சுக்கணும். நாங்கள் என்ன பண்ணுறது? குடிக்கிறதுக்கு 30 ரூபா கொடுத்து தண்ணி வாங்குகிறோம், கேன் தண்ணி. குடிநீர் தட்டுப்பாட்டால் அடித்தட்டு மக்களை மட்டுமல்ல, அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளையும் பாதித்துள்ளது. தண்ணீர் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் நம்பியுள்ளது தனியார் தண்ணீர் லாரிகளை தான். அவர்களும் தற்போதைய சூழலை பயன்படுத்தி அதிக விலைக்கு விற்பதாக குமருகின்றனர் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள். எங்களுக்கு வந்து டெய்லி 24,000 லிட்டர் 2 லோடு தேவைப்படுது. அது கிட்டத்தட்ட 3,500 ரேட்டு ஒரு லோடும். மெட்ரோ வாட்டரில் புக் பண்ணால் ஆன்லைனில் தான் புக் பண்ணணுங்கிறாங்க. அது ஒரு வாரம் 10 நாள் இந்த மாதிரி ஆகி ஒரு லோடு கொடுக்குறாங்க. 800 900 தான் ரேட்டு. அது சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த 3,500 கொடுத்தும் கூட தண்ணி சரியாக கிடைக்க மாட்டேங்குது. 96 ஃப்ளாட் இருக்குது. நாங்கள் டைமிங் வச்சு கொடுக்கல. இது வரைக்குமே நாங்கள் வந்து 1,50,000 லட்ச ரூபாய்க்கு தண்ணி வாங்கியாச்சு. ஒரு மாதத்துலேயே 1,50,000 லட்ச தண்ணி வாங்கியாச்சு. இன்னைக்கு சுத்தமாக லோடே கிடைக்கல. அண்டை மாநிலங்களில் இருந்தும் தண்ணீர் பெறுவதில் பல்வேறு பிரச்சினைகள். போரூர், அம்பத்தூர், கொரட்டூர் ஏரிகளும் முறையாக தூர்வாரி பராமரிக்கப்பட்டிருந்தால் தண்ணீர் பஞ்சத்தை தவிர்த்திருக்க முடியும் என்று கூறுகிறார் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ஜெயராமன் வெங்கடேசன். சொன்னால் இப்போ கொரட்டூர் ஏரி வந்து 540 ஏக்கர் இருக்குது. இன்றைக்கி போனாலும் தண்ணீர் இருக்குது. போரூர் ஏரியில் தண்ணீர் இருக்குது. போரூர் ஏரியில் இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கொரட்டூர் ஏரியில் இன்னும் எடுக்க முடியல. அதற்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கழிவு நீர் வந்து கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கொரட்டூர் மட்டும் இல்லை, கொரட்டூர், அம்பத்தூர், ரெட்டேரி, இந்த மாதிரி பல ஏரிகளில் வந்து தண்ணீர் இருக்கக்கூடிய ஏரிகளில் நம்ம இன்றைக்கி வந்து அதை குடிதண்ணீருக்கு பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கும். நாம் தொடர்ந்து அரசாங்கத்திற்கு சொல்லிக்கொண்டு வருவது இதுதான். இந்த நீர்நிலைகளை பராமரிக்காமல் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து இந்த மாதிரி வறட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தான். அதுதான் நம்ம இன்னைக்கு சந்திச்சிட்டு இருக்கோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள விவசாய கிணறுகள், கல்குவாரி குட்டைகள், நெய்வேலி NLC சுரங்கத்தில் உள்ள தண்ணீர் மற்றும் போரூர் ஏரி ஆகியவற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது. 140 ஆண்டுகளுக்கு பின் இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். வேளாங்கண்ணியில் டாஸ்மாக் கடை உதவியாளரை தாக்கி 2,70,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பூக்கார தெருவில் வசித்து வரும் முருகானந்தம் என்பவர் டாஸ்மாக் கடை ஊழியருக்கு உதவியாளராக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு பணி முடிந்து கடையை பூட்டும் போது முருகானந்தத்தின் இடது முழங்கையில் அரிவாளால் வெட்டி அவரது கையில் இருந்த பணப்பையை கொள்ளையர்கள் பறித்துச் சென்றனர். வெட்டப்பட்ட முருகானந்தம் நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்திய ராணுவத்திற்கு ஆட்கள் சேர்ப்பு முகாமில் இடைத்தரகர்கள் யாரையும் நம்ப வேண்டாம் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் இந்திய ராணுவ முகாமில் ஆட்கள் சேர்ப்பு முகாம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் பங்கேற்க திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 23,000 இளைஞர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த முகாம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், இளைஞர்கள் யாரும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்றும், இடைத்தரகர்கள் குறித்து தகவல் தெரிவித்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். எந்த விதமான மிடில்மேன், எந்த விதமான டவுட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் இல்லை. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு பியூர்லி மெரிட் பேஸ்ட் ரெக்ரூட்மெண்ட். அதனால் யாருமே வந்து இந்த காசு கேட்டு இந்த முகாமில் சேர்க்கிற மாதிரி சொல்லியிருந்தால் அந்த மாதிரி தகவல் உடனே காவல்துறைக்கோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திற்கு நீங்கள் வழங்கலாம். அந்த மாதிரி ஏமாற்றுறதுக்கு யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி யாருக்கும் நம்பாமல் நீங்கள் இந்த முகாம். முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொகுதியான பட்டாபிராம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால் மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆவடி அருகே பட்டாபிராம் தண்டுரை பகுதியில் இயங்கி வரும் அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தால்
11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசாரும் ஆசிரியர்களும் மாணவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. பள்ளியில் கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி போன்றவை செய்து தரப்படவில்லை என மாணவர்கள் குற்றச்சாட்டுகளை தெரிவித்தனர். உடனடியாக அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். எங்களுக்கு இந்த பள்ளியில் வந்து போதுமான அளவுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. பாத்ரூமில் ஃபுல்லாக மண்ணு கொட்டி ரொம்ப டேட்டியாக தான் இருக்குது. குடிநீர் சுத்தமாக கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணுற போர்டு கூட இதுவரை சரியில்லை. நாங்கள் அதெல்லாம் கேட்டால் அவங்க எங்களை ஆர்ட்ஸ் பிளாக்னா நீங்கள் அடங்காத பசங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு தேவையான மாதிரி எங்களை பார்க்குறாங்க ஒரு கண்ணெடுக்கிறதுவே. அதே போல் என்ன சொல்கிறது, இங்கே இருக்க ஒவ்வொரு மாணவரும் நாங்கள் போராடுறதே தண்ணிக்காக தான். நாங்கள் தண்ணி குடிக்க வெளியே போனால் கூட அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இது பண்ணுறாங்க. எதுக்கு நீங்கள் போகிறீங்க, வெளியே எதுக்கு போகிறீங்க, வெளியே போய் எதுக்கு தண்ணி குடிக்கிறீங்க, அப்போ அவங்க உள்ளே எங்களுக்கு தண்ணி தரணும், ஆனால் அந்த தண்ணியே தரமாட்டாங்க. அரசு பள்ளியில் அதிகமாக பணம் பறிப்பதாக குற்றம் சாட்டும் மாணவர்கள் பணம் பறித்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். நான் இந்த ஸ்கூலில் 12th ஜாயின் பண்ணேன். இந்த ஃபீஸ் 250 ரூபா தான் இந்த ஸ்கூலோட ஃபீஸு. ஆனால் எங்களுக்கு 6050 ரூபா வாங்கிக்கிறாங்க என்கிட்ட. அந்த 5000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தா தான் என்னை சேர்த்துப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் நான் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 10,000 ரூபாய் கேட்டாங்க. அது நாங்கள் கம்பெனி 5000 ரூபாய் கொடுத்தோம். என்கிட்ட மொத்தம் 6050 ரூபா வாங்கிக்கிறாங்க. இவன் பேர் அஜித். இவனுக்கு இவனும் 12th தான் ஜாயின் பண்ண இந்த ஸ்கூலில். இது பீரோ கேட்டுக்கிறாங்க எங்ககிட்ட. பீரோ வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலில் 12th அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து வசதிகளும் உடனடியாக செய்து தரப்படும் என்று உறுதி அளித்ததன் பெயரில் மாணவர்கள் வகுப்புகளுக்கு திரும்பினர். நாம் உறங்கும்போது வருவது கனவல்ல, நம்மை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று கூறிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் டாக்டர் அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னும் சில நாட்களில் கடைபிடிக்கப்பட இருக்கிறது. அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி ஷில்லாங்கில் மாணவர்கள் மத்தியில் உரையாடி கொண்டிருக்கும் போது மாரடைப்பால் காலமானார். இந்நிலையில் அவரது உடலை அவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்ததற்கு இணங்க அவரது உடல் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள பேக்கரும்பு என்ற இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கலாம் நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைக்க ராமேஸ்வரம் பொதுமக்கள் மற்றும் கலாம் குடும்பத்தாரின் சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. பின்னர் அப்துல் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மத்திய அரசு சார்பில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக முதல் கட்டமாக 15 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்பட்டு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இப்பகுதியில் கலாமின் மணிமண்டபம் அமைவது ராமேஸ்வரத்துக்கு பெருமை சேர்ப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கலாமையாவோட நினைவு தினம் 2வது வருஷம் நினைவு தினம் ஜூலை 27 வருது. அன்னைக்கே மெமோரியல் ஹால் திறக்கிறதா இருக்கிறதா சொன்னாங்க. நம்ம ராமேஸ்வரம் தீவில் ஐயாவோட நினைவு இல்லை அமைச்சதில் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே. அதுவும் இல்லாமல் பிரதமர் சிஎம் எல்லாருமே வரும்போது ராமேஸ்வரத்துக்கு இன்னமும் நிறையா பெருமை சேரும். இந்த மணிமண்டபத்தை அப்துல் கலாமின் நினைவு நாளான ஜூலை 27ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். இதற்கான பணிகளை விரைந்து முடிக்குமாறு இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வர 27ஆம் தேதி அப்துல் கலாமோட நினைவு மண்டபம் நடக்கிறாங்க. அந்த வேலை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தால் நல்லாயிருக்கும். அதோட இந்த ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் மணிமண்டபம் திறக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு பிரதமர் முதல்வர் எல்லாம் வரதுறது இன்னும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் கலாமின் பசுமை கனவை நனவாக்கும் விதமாக ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியிலிருந்து சுமார் 1000 அழகு செடிகள் மற்றும் மரங்கள் கொண்டுவரப்பட்டு கலாம் நினைவு மண்டபத்தை சுற்றி அழகுபடுத்தி வருகின்றனர். காவேரி பிரேம் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ராஜ்குமார் மற்றும் தனலட்சுமி. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். ஏன் நீங்க விவசாயிகள் பிரச்சனை இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கீங்க? இல்ல, நான் அடிப்படையில நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏத்துக்கணும். What is the real issue behind this entire real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு.
அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எழுதியா இருக்கு. And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுகட்டிலிருந்து பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னால் அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். செய்திகள் தொடர்கின்றன. குர்கலாந்து தனிமாநில கோரிக்கையை வலியுறுத்தி டார்ஜிலிங்கில் இன்றும் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தின் டார்ஜிலிங்கில் கோர்காலாந்து தனிமாநில கோரிக்கையை வலியுறுத்தி கோர்கா ஜனமுக்தி மோர்ச்சா அமைப்பினர் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கு துணை ராணுவத்தினர் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டு நிலைமை ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் அங்கு இன்று மீண்டும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தீயிட்டு கொளுத்தியதால் நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே மிரிக் பகுதியில் நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய தாக்குதலில் அசிஸ் தமாங் என்ற இளைஞர் உயிரிழந்தார். அவரது உடலை ஊர்வலமாக போராட்டக்காரர்கள் எடுத்துச் சென்று இறுதி சடங்கு செய்தனர். இறுதி ஊர்வலத்தின் போது மேற்குவங்க அரசுக்கு எதிராக கண்டனங்களை எழுப்பினர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக பிரதீபன் மற்றும் சிவசங்கரி. பிடிஷா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல அசாமி மொழி நடிகையான பிடிசா பெஸ்பாரா அசாம் மாநில தலைநகரான குவாஹாத்தியில் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று இரவு தனது வீட்டில் பெடிசா தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையடுத்து அங்கு சென்று அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் தற்கொலைக்கான காரணம் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சினை காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவரது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களே தற்கொலைக்கு காரணமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பெடிசாவின் கணவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜார்க்கண்டில் ஆற்றை கடக்க பாலம் இல்லாத நிலையில் பாலத்தை உடனடியாக கட்டித்தர வலியுறுத்தி கிராம பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூர் அருகே உள்ளது ஜடுகோரா கிராமம். இந்த கிராமத்திலிருந்து அத்தியாவசிய தேவைகளான மருத்துவ வசதி மற்றும் போக்குவரத்து வசதிகளை பெற வேண்டுமானால் அருகிலுள்ள நகரங்களுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது குறுக்கே உள்ள ஆற்றை கடந்துதான் நகருக்கு செல்லும் சூழல் உள்ளது. ஆனால் இதுவரை மாநில அரசு அந்த ஆற்றின் மேல் பாலம் ஏதும் கட்டித்தரப்படவில்லை என்றும் இதனால் மழைக்காலங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு தருணங்களில் ஆற்றை கடப்பது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் நோயாளிகளையும் மருத்துவமனைகளில் சேர்க்க வேண்டுமானால் காற்று நிரப்பப்பட்ட டயர் டியூப்களை பயன்படுத்தியே ஆற்றை கடந்து செல்லும் அவல நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே ஆற்றை கடந்து செல்ல பாலம் ஒன்றை அமைத்து தர அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்த இந்திய பங்குச்சந்தைகள் குறித்தும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டெண் சென்செக்ஸ் 244 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 31,955 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டெண் நிப்டி 72 புள்ளிகள் ஏற்றத்துடன் 9,899 புள்ளிகளிலும் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் ஐடியா செல்லுலார் 9.12% லாபமும், அரபிண்டா ஃபார்மா 4.30%, பாரதி ஏர்டெல் 3.17%, ஹிண்டால்கோ 2.92%, ஜி என்டர்டெயின்மெண்ட் 2.81% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் லாபம் பார்த்தன.
நிஃப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் அல்ட்ராடெக் சிமெண்ட் 2.89% நஷ்டமும், ஏசிசி 1.42%, பாரத் இன்ஃப்ராடெல் 0.73%, அம்புஜா சிமெண்ட்ஸ் 0.62%, இன்ஃபோசிஸ் 0.58% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்தன. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவுடன் பலப்பரீட்சை நடத்த உள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனம் குறித்து தற்போது பார்க்கலாம். லண்டன் நகரில் 11வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் அரையிறுதியில் இங்கிலாந்து அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இதனையடுத்து இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் மித்தாலி ராஜ் தலைமையிலான இந்திய அணி நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இதற்கு முன்பு கடந்த 2005ஆம் ஆண்டு இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது. நடப்பு சீசனை பொறுத்தவரை இந்திய அணி லீக் போட்டிகளில் இங்கிலாந்தை 35 ரன்கள் வித்தியாசத்திலும், வெஸ்ட் இண்டீஸை 7 விக்கெட் வித்தியாசத்திலும், பாகிஸ்தானை 95 ரன்கள் வித்தியாசத்திலும் வென்றிருந்தது. அதேபோல் இலங்கை, நியூசிலாந்து அணிகளையும் வென்றிருந்தது. அதில் தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய இரு அணிகளிடம் தோற்றிருந்தது. கேப்டன் மித்தாலி ராஜ் பேட்டிங்கில் நல்ல ஃபார்மில் உள்ளார். அவர் 1 சதம் 3 அரை சதத்துடன் 356 ரன்கள் குவித்துள்ளார். இது தவிர பூனம் ரவுட், மந்தனா ஆகியோரும் பேட்டிங்கில் கலக்கக்கூடியவர்கள். பந்து வீச்சில் தீப்தி சர்மா, ஏக்தா பெஸ்ட், பூனம் யாதவ் ஆகியோர் நல்ல நிலையில் உள்ளனர். மறுபுறம் 6 முறை சாம்பியனான ஆஸ்திரேலியா அணி இந்தியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு நுழையும் ஆர்வத்தில் உள்ளது. அந்த அணி லீக் ஆட்டத்தில் இந்தியாவை ஏற்கனவே 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருந்தது. மெக்லானிங் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி லீக் போட்டியில் இங்கிலாந்திடம் மட்டும் 3 ரன்னில் தோற்றிருந்தது. மற்ற 6 ஆட்டங்களில் வெற்றி பெற்றுள்ள வலுவான ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்த இந்திய வீராங்கனைகள் கடுமையாக போராட வேண்டியதிருக்கும். இரு அணிகளும் இதுவரை 42 ஒருநாள் ஆட்டத்தில் மோதியுள்ளன. அதில் இந்தியா 8 போட்டியிலும் ஆஸ்திரேலியா 34 ஆட்டத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி 2வது முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்தியாவைச் சேர்ந்த முன்னணி குண்டு எறிதல் வீராங்கனை மன்பிரீத் கயூர் தேசிய ஊக்க மருந்து தடுப்பு ஆணையம் நடத்திய சோதனையில் தோல்வியடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அவரின் முந்தைய சாதனைகளை குறித்து இப்போது பார்க்கலாம். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த குண்டு எறிதல் வீராங்கனை மன்பிரீத் கயூர் 21 வயதான இவர் கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை பாட்டியாலாவில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கோப்பை போட்டியில் பங்கேற்றார். அப்போது அவரிடம் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் சார்பில் ஊக்கமருந்து சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளன. அதன்படி ஊக்கமருந்து சோதனையில் மன்பிரீத் கயூர் தோல்வியடைந்து விட்டதாகவும் அவர் ஊக்கமருந்து எடுத்துக்கொண்டதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் விளையாட்டு உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் மன்பிரீத் கயூர் சர்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் பல பதக்கங்களை வென்றுள்ளார். கடந்த 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டியில் 18.28 மீட்டர் குண்டு எறிந்து தங்கம் வென்றார். அதற்கு முன்னதாக ஏப்ரல் மாதம் சீனாவில் நடைபெற்ற ஆசிய கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் தங்கம் வென்று அசத்தினார். 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று 3வது இடம் பிடித்தார். அதற்கும் முன்னதாக 2015ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் 17.96 மீட்டர் தூரம் குண்டு எறிந்து புதிய தேசிய சாதனை படைத்தார். இவ்வளவு சாதனை படைத்துள்ள மன்பிரீத் கயூர் தற்போது ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கியிருப்பது விளையாட்டுத் துறையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த சம்பவம் குறித்து அவர் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு ஆணையம் விரைவில் விளக்கம் அளிப்பார் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே அடுத்த மாதம் லண்டனில் நடைபெறவுள்ள உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மன்பிரீத் கயூர் பங்கேற்பாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விவேகம் படத்தில் ஏற்கனவே 2 பாடல்கள் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் தற்போது மற்றொரு பாடல் நாளை வெளியாக உள்ளது. விவேகம் திரைப்படத்தில் இடம்பெறும் சர்வைவா, தலை விடுதலை என்ற 2 பாடல்கள் சில நாட்களுக்கு முன்பு வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. இப்படத்தின் ட்ரெய்லர் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அன்று வெளியாகும் என்றும் இப்படம் ஆகஸ்ட் 10 அன்று வெளியாகும் என்றும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்க, இப்படத்திலிருந்து மேலும் ஒரு பாடல் நாளை வெளியாக உள்ளது. இப்பாடலை கபிலன் வைரமுத்து எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் அதிகம் 38, குறைவு 27. கோவையில் அதிகம் 29, குறைவு 22. திருச்சியில் அதிகம் 38, குறைவு 28. ஊட்டியில் அதிகம் 17, குறைவு 12. புதுச்சேரியில் அதிகம் 38, குறைவு 28. கன்னியாகுமரியில் அதிகம் 29, குறைவு 26. நாகர்கோவிலில் அதிகம் 29, குறைவு 25. இந்தியாவை பொறுத்தவரை டெல்லியில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பையில் அதிகம் 28, குறைவு 27. கொல்கத்தாவில் அதிகம் 31, குறைவு 27. பெங்களூருவில் அதிகம் 28, குறைவு 20. திருவனந்தபுரத்தில் அதிகம் 29, குறைவு 25. சர்வதேச அளவில் கொழும்புவில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெய்ஜிங்கில் அதிகபட்சமாக 34, குறைந்தபட்சமாக 24. சிங்கப்பூரில் அதிகம் 30, குறைவு 26. சிட்னியில் அதிகம் 15, குறைவு 7. பாரிஸில் அதிகம் 23, குறைவு 14. லண்டனில் அதிகம் 21, குறைவு 14. துபாயில் அதிகம் 44, குறைவு 32. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த ஒரு மணியில் இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம்.